என்கொயரி தான் கூட்டிட்டு வந்திருக்காங்க. சொத்தையும் ஆட்டையை போடலாங்கிற கணக்குல வந்திருக்கா சார். என்ன பழி வாங்கணும் சார்? என்னங்க இது? உண்மையை வெளியே வரும் சார். லாயரை வர சொல்லிருக்கேன். பசுபதி நைஸா கோர்த்து விட்டு கிளம்பிட்டான் போல இருக்கே. போன போடு. மா எங்கடி இருக்க? மகாநதியில் விஜயும் காவேரியும் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி சீக்கிரமாக சாரதாவும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். போலீஸ் ஸ்டேஷனில் எல்லாருமே விதவிதமாக கதை சொல்கிறனால போலீஸ்காரரும் இதுக்கு மேலே இப்படி விசாரித்தா சரிப்பட்டு வராது, கண்டிப்பாக உங்களை எங்கள் மொழியில் தான் நாங்கள் விசாரிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் தாத்தாவும் வக்கீலை கூட்டிகிட்டு வந்து விஜயை காப்பாற்றிடுறாரு. ஆனால் விஜய் மேலே கொடுக்கப்பட்ட அந்த கொலை பழி அப்படின்றது நீங்கணும்னா அதுக்கான ப்ரூஃப் வேணும். அதுக்காக விஜயும் இனி இந்த வெண்ணிலா ஃபேமிலியை கூட்டிகிட்டு போனது யார், அந்த டிரைவர் யார், அந்த வண்டி ஏது, எங்கே ஆக்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்றதையெல்லாம் பற்றி விசாரிக்க போகிறாங்க. அதுலேருந்து கண்டிப்பாக வெளியே வந்துட போகிறாங்க. ஆனால் வெண்ணிலாவோட மாமாவும் இதை புரிஞ்சுப்பாங்களா இல்லையா, இது பசுபதி காவேரியை பழி வாங்கணும்னு செஞ்சது தான் அப்படின்றது அவங்களுக்கு தெரிய வரப்போகுது. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத நீங்களே சொல்லுங்கள்.